मान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वतन्तसतन्तो वेयन्तारियवय्यो मगसन्निध्येवु शैशयं हि ययं मयि नमहति यसाननाहम् सत्यं दासाना अच्युयंठिरजोयिं गलुलनयितडतमालम् अहिन्दनयरो सहाय लेखगैन्दम्. பெருமாளுடைய திருமேனி வர்ணனம் அதை சில ஸ்லோகங்களிலே சுவாமி தேசிகன் ஆச்சரியமான சாதித்ததை பார்த்தோம். இப்பொழுது 44வது ஸ்லோகம் ஆகணும். இதிலிருந்து ஆரம்பிச்சு 3 ஸ்லோகத்துல மொத்தமாக பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கிறது அப்படின்னு 3 உதாகரணத்தோட சாதிக்கிறார். அதாவது ஏகைக சௌங்காணி தியானுபாவியேத் அப்படின்னு சொன்ன ரீதியில எம்பெருமானுடைய திருமேனியில பாதாதி கேசாந்தமோ இல்ல கேசாதி பாதாந்தமோ ஒவ்வொரு அவயவமாக அனுபவித்தல்னு ஒண்ணு, மொத்தமாக பெருமாளுடைய திருமேனி இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லுதல் ஒண்ணு. அந்த ரீதியில இந்த ஆச்சரியமான பெருமாள் திருமேனியை சேவித்தால் அதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன முதலான விஷயங்களையும் சொல்லக்கூடியதாக 3 ஸ்லோகம் பார்க்க போறோம். இப்ப 44வது ஸ்லோகம். இய திகுவனேக்க மூலம் ஆசாதேந்தியனஹ அமயசாயுரசம் ஓசஹி மகிஹரபாசே உயியந்தும் ஓசஹிம்வ தாசருயானம் இதி திரிபுவனைகமூலம் ஆஸ்வாதயந்தி அனகா அமிர்தஸ்வாதுரசம் ஓஷதிமகீதர பார்ஸ்வே உதிதம் த்வாம் ஓஷதிமிவ தாசருஜாம். இந்த ஸ்லோகத்திலே எம்பெருமானுடைய திருமேனி ஓஷதி போல இருக்கிறது அப்படின்னு சாதிக்கிற 3 ஸ்லோகத்திலே 3 விதமா சாதிக்க போறார். ஓஷதினா மருந்து செடி, மலைகளுடைய தாழ்வரையில மருந்து செடிகள்லாம் இருக்கும். அதை வச்சுதான் அந்த காலத்துல மருந்தெல்லாம் தயாரிப்பா. அதுல விசேஷமான ஓஷதிகள்லாம் கூட உண்டு. அந்த ஓஷதிகளுடைய காத்து பட்டாலே ரோகங்கள்லாம் போயிடும். நமக்கெல்லாம் தெரியும் சஞ்சீவினி மலையில, இமயமலையில சஞ்சீவினி பர்வதத்துல அங்க இருக்கக்கூடிய 3 ஓஷதிகளுடைய பெயர் சொல்லி இது வேணும்னு சொன்னான். ஸ்ரீமத் ராமாயணத்துல ஆஞ்சநேயர் போய் எடுத்துன்னு வந்தார். சந்தானகரணி, விசல்யகரணி, சஞ்சீவகரணின்னு 3 ஓஷதி. சந்தானகரணி அப்படிங்கிறது உடம்புல நமக்கு எங்க எங்க விட்டு போட்டோ அதெல்லாம் சேர்க்கும். கை முறிஞ்சு போச்சுன்னா இந்த ஓஷதியை வச்சானா அந்த கை அந்த இடத்துல சேர்ந்துடும். அந்த மாதிரி சஞ்சீவகரணிங்கிறது தான் முக்கியம். உயிர் போனா திரும்பி வந்துருமா, அந்த அளவு பவர்ஃபுல் அது. விசல்யகரணி அப்படின்னு ஒண்ணு, அது மருந்தெல்லாம், அதாவது காயங்களை எல்லாம் அது ஆற்றும். அந்த காயத்துல இந்த ஓஷதியோட காத்து பட்டாலே போறோம். ஓஷதியை பிழிஞ்சு சாறு பிழிஞ்சு போடுவா ஆயுர்வேதத்துல, அதெல்லாம் வேண்டாம். இது ரொம்ப விசேஷமான ஓஷதி. இதனுடைய காத்து பட்டாலே காயங்கள்லாம் ஆறிடும், புண்ணெல்லாம் ஆறிடும். அப்படி 3 ஓஷதியை தான் கொண்டு வர சொன்னார். ஆஞ்சநேயர் போய் 3 ஓஷதியை தேடினார், கிடைக்கல. எப்பவுமே ஓஷதிகள்லாம் சட்டுன்னு கிடைக்காதுன்னு சொல்லுவா. இது ஒரு பழமொழியே உண்டு முன்காலத்திலாம். அதாவது ஓஷதி மறைச்சிருமா. நமக்கு அந்த வியாதி கியூர் ஆகணும், இல்ல உயிர் பிழைக்கணும் இருந்தாதான் அந்த ஓஷதியே கிடைக்கும். இல்லாட்டா அதுவே கிடைக்காது. ஓஷதி தன்னையே மறைத்து கொள்ளும் அந்த சக்தி உண்டு அதுக்கு. ஏன்னா நம்ம தலையெழுத்து அப்படி இருந்து வச்சுக்கோங்க. அப்போ சில சமயம் இங்கிலீஷ் மருந்து கூட இப்பவே வேணும்னு சொன்னா பக்கத்துல மருந்து கடையில் கிடைக்காது. இங்க இன்னும் 5 கிலோமீட்டர்லயே அங்க போனா அங்கதான் கிடைக்கும் அப்படின்வான். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஓஷதி எல்லாம் சட்டுன்னு கிடைக்காது. அவருக்கே கிடைக்கல, ஆஞ்சநேயருக்கே கிடைக்கல. அதனால அவர் மலையே பேத்து எடுத்துன்னு வந்துட்டார். அந்த மலையோடு கூட இல்ல, என்ன ஓஷதி காத்து என்ன படுறதோ படட்டும்னு மலையோட கொண்டு வந்துட்டார். அவர் வேகமா வந்த வேகத்துல அந்த மலையினுடைய ஒரு சின்ன துண்டம், ஒரு பார்ட்டு ஒண்ணு கீழே விழுந்துதான். அதுதான் திருவேந்திபுரத்துல ஔஷதிகிரி அப்படின்னு.
ஏன்னா அது ஓஷதிகள்லாம் இருக்கிறபடினால ஔஷதாத்ரி அப்படின்னும் ஔஷதகிரி அப்படின்னும் அந்த மலைக்கு பெயர். அது விசேஷமானது. இப்ப என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, அந்த ஔஷதியில மருந்து இருக்கு, ஔஷதம் இருக்கு, மூலிகை செடியெல்லாம் இருக்கு. அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா விசேஷமான மூலிகை செடியாக இருக்கிறவன் தேவநாத பெருமான். அவன் பெருமாளே நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறான். சம்சார கஷ்டங்கள் இதெல்லாம் போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். வெப்புடனோடொன்று ஐந்தையில் வெவ்வின தீர் மருந்தொன்று அற்புதமாக அமர்ந்தவைன்னு பல இடங்கள்ல தேசியம் சொல்ற. கட்சிதத்திலே கூட முன்னாடி சொல்லிருக்கார். இப்போ இந்த ஸ்லோகத்துல இதி திரிபுவனைக மூலம் ஆஸ்வாதயந்தி அனகா அமிர்த ஸ்வாதுரசம் ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதந்த்வாம் ஓஷதிமிவ தாசருஜாம். ஒரு மருந்துனா எப்படி இருக்கும் கேட்டா, ஒண்ணு நல்ல வேர்ல இருந்து வந்திருக்கும், ரெண்டாவது அதுல ஒரு ரசம் இருக்கும், மூணாவது ஒரு மலை பாங்கான இடத்துலதான் இருக்கும், நாலாவது ரோகங்களை எல்லாம் போக்கடிக்கும். இப்படி இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி இப்போ தேவநாதன் அப்படிங்கிற மருந்தும் இருக்கான். அந்த மருந்து எப்படின்னு கேட்டான்னா, அது மருந்து செடிங்கிறது ஒரு வேர்ல இருந்து இருக்கும்னு. இங்க தேவநாத பெருமானே வேறாவே இருக்க இல்ல. சில மருந்துக்கெல்லாம் சிலதெல்லாம் வேறே மருந்தாகும், வேறே உணவு அப்படின்னு சிலது இருக்கும் இல்லையோ, வேறு கிழங்கு இப்படி எல்லாம் உண்டு இல்லையோ. அந்த மாதிரி தேவநாத பெருமான் வேர். ஏன்னா சகல லோகத்துக்கும் வேறாக இருக்கிறார், எல்லா லோகத்துக்கும் சிருஷ்டிக்கிற வேறாக இருக்கான்னு அர்த்தம். ஒரு வேர்ல இருந்து மரம் வரா மாதிரி இந்த பெருமாள் கிட்ட இருந்து தான் சகல லோகம் வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவது ஓஷதியில ரசம் இருக்கும், ரசம் பிழிஞ்சு எடுப்பா. தேவநாத பெருமானும் ரசமா இருக்கார் மாத்திரம் இல்ல, அமிர்த சுவாது ரசம், அமிர்தம் போல சுவாதுவான ரசம், மதுரமான ரசம் இல்ல அமிர்தம்ங்கிற மோட்ச ரசம் அதையே கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது மலையை சார்ந்து இந்த மருந்து செடியெல்லாம் இருக்கும். தேவநாத பெருமாளும் இந்த ஔஷதகிரிங்கிற சொல்ல மலை தாழ்வரையில தான் அவரும் இருக்க. நாலாவது ரோகங்களை எல்லாம் ஓஷதி போக்கடிக்கும். தேவநாத பெருமானும் தாச ருஜாம் அடியவர்களுடைய ரோகங்களை போக்கடிச்சு அவளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்ப்பவனாக இருக்கான். இப்படிப்பட்ட ஓஷதி செடியானது உதித்தம் அப்படின்னா உண்டாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓஷதிமிவ உதித்தம் துவாம், ஓஷதி போல அவதாரம் பண்ணியிருக்கார். எல்லாம் சேர்த்து ஓஷதி அப்படியே எப்படி முளைச்சு வருதோ அந்த மாதிரி இங்க தேவநாத பெருமான் நமக்காக வந்திருக்கார் அப்படிங்கிற தாற்பயத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு. இது திரிபுவனைக மூலம், மூன்று லோகத்துக்கும் ஏக மூலம், ஒரே ஆதாரமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பொதுவா லோகங்களை மூணுன்னு சொல்லலாம். பூலோகம், மேல் லோகம், கீழ் லோகம். நம்ம இருக்கிறத வச்சு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், பூலோகம் இருக்கு, அப்புறம் மேல் லோகம், கீழ் லோகம், அப்படி சேர்த்தா மூணு லோகம் அப்படின்வா. இல்ல பூவகா சுவகா அப்படின்னு வச்சுன்னு மூணு லோகம் அப்படின்லாம் சொல்லுவா. ஏதோ ஒண்ணு திரிபுவன ஏக மூலம், மூணு லோகத்துக்கும் ஒரே அடி வேறாக ஆணி வேறாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. ஓஷதி செடினா அதுக்கு வேரெல்லாம் இருக்கும் இல்லையோ, இங்க வந்து தேவநாத பெருமானே ஓஷதி செடி வேரோட சேர்ந்து இருக்கான்னு வேணா வச்சுக்கலாம். இப்போ திரிபுவன ஏக மூலம், மூணு லோகத்துக்கும் ஒரே மூலமாக ஒரே வேறாக இருக்கக்கூடியவன். அப்புறம் மூணு லோகத்துக்கும் அப்படின்னு சொல்லி இருக்க. அதாவது ஓஷதிகள்லாம் மண்ணுல தான் வரும், மேல் லோகத்துல ஓஷதி எல்லாம் கிடையாது. இந்த பூலோகத்துல தான் இந்த ஓஷதி செடிகள்லாம் இருக்கும். ஆனால் தேவநாத பெருமான் அப்படிங்கிறவரோ மூணு லோகத்துக்கும் வேறாக இருக்கார். அப்புறம் ஆஸ்வாதயந்தி அனகா அமிர்த சுவாது ரசம், ரசம்னு பார்க்கச்ச அமிர்த சுவாது ரசம், அமிர்தம் போல சுவாது மதுரமான இனிமையான ரசம் கொண்டவர். ஏன்னா போக்கியத்துவம், எம்பெருமான் அனுபவிக்க அனுபவிக்க இனிவனாக இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. ரெண்டு அர்த்தம் உண்டு இதுக்கு. அமிர்தம் போல மதுரமான ரசத்தை உடையவன் அப்படின்னா அந்த அளவு போக்கியமானவன் அப்படின்னு அர்த்தம்.
இன்னொரு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னாலே மோட்சம்னு அர்த்தம். பலரதட்டமேவம் வித்வான் அமிர்த இக பவதிலாம் ஒரு சொல்லியும். அப்போ மோட்சம் அப்படிங்கிற ஒரு சுவாது ரசம், நல்ல ரசத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். எதுவானாலும் ஓஷதினா ரசம் உண்டு, இவருக்கும் ரசம் இருக்கு. ஓஷதிகளுக்கு ரசம் அப்படின்னு சொன்னா சாருன்னு அர்த்தம். சாரு பிடிக்கிற அழியோ அது. இங்க தேவநாத பெருமானுக்கு இங்க ரசம் அப்படின்னு கேட்டா அனுபவிக்கும்படியா இருக்கான் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. ஓஷதி மகீதர பார்ஸ்வே, மூணாவது விஷயம். ஓஷதி மகீதரன்னா மலை. ஓஷதி மலையினுடைய பக்கத்துல அதனுடைய தாழ்வரையில இருக்கக்கூடிய பெருமான். பொதுவாக செடிகள்லாம் மலையினுடைய தாழ்வரையில இருக்குங்கிற ரீதியில இவரும் அதுல இருக்கார் அப்படின்னு அதுவும் ஒட்டி போடுது. உதிதம் துவாம் ஓஷதிமிவ தாசருஜாம். உதிதம்னா வந்திருப்பவர் அப்படின்னு. ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதம் அப்படின்னு சொல்றோம். ஓஷதி மகீதர பார்ஸ்வே அப்படின்னா ஔஷதகிரின் மலை பக்கத்திலே உதிதம் வந்து அவதாரம் செய்தவர். ஓஷதி எல்லாம் உதிதம் அப்படின்னா முளைக்கின்றன அப்படின்னு அர்த்தம். மலைச்சாரலிலே முளைக்கின்றன. நமக்கு இது வழி ஓஷதி செடிகள்லாம் தானா முளைக்கும். நாம போய் பயிரிட வேண்டாம். மலை தாழ்வரில் அது பாட்டுக்கு இப்ப கூட இப்படி வீட்டு நம்மாத்து தோட்டங்கள்ல இப்படி வச்சிருந்தோம்னா அப்போ சில செடிகள்லாம் தானா வரும், ஓஷதி செடிகள்லாம். அந்த மாதிரி ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதம். இந்த பெருமாளும் தானே வந்திருக்காராம். இந்த தேவநாத பெருமானும் ஓஷதகிரி பக்கத்துல இவரே வந்து அவதாரம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரத்துக்காக உதிதம்னா வந்தவர், அவதாரம் செய்தவர் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அர்ச்சாவதாரத்திலே வந்து அவதாரம் செய்தவர்ங்கிற அர்த்தத்துல ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதம் துவாம், உன்னை. எப்படிப்பட்ட உன்னைன்னா முன்னாடி சொன்னோம். ஓஷதி மிவ தாசருஜாம். தாசருஜாம் ஓஷதி மிவ, தாசருடைய சம்சார நோக்கி ஒரு மருந்து போல இருக்கக்கூடிய, மருந்து செடி போல இருக்கக்கூடிய துவாம் உன்னை ஆஸ்வாதயந்தி அனுபவிக்கிறார்கள். யாரு? அனகாக, தோஷம் இல்லாதவர்கள். தோஷம் இல்லாதவெல்லாம் அனுபவிக்கிறார். எம்பெருமானை நன்னா அனுபவிக்கிறா அப்படின்னு அர்த்தம். இது திரிபுவனைக மூலம் ஆஸ்வாதயந்தி அனகா அமிர்தஸ்வாதுரசம் ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதம் துவாம் ஓஷதிமிவ தாசருஜாம். இந்த ஸ்லோகத்துல ஓஷதி போல இருக்கார் அப்படின்னு சொல்ற. ஓஷதிக்கு என்னன்னோ எல்லாம் எங்கேயும் காமிச்சாச்சு. ஓஷதியை விட விசேஷமா இருக்கார் அப்படிங்கிற அர்த்தமும் கிடைக்கிறது. எப்படின்னு கேட்டான்னா திரிபுவனைக மூலம், மூணு லோகத்துக்கும் மூலமா இருக்கார் அப்படின்னு, வேறா இருக்கார் அப்படின்னு சொல்லச்சா. பூமியில இருக்கிற ஓஷதி எல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் பூலோகத்துல இதனுடைய வேர் இருக்கும். மூணு லோகத்துக்கும் வேறா இருக்க முடியுமான்னா அது இருக்காது. ஆனா பெருமாள் எப்படி இருக்காருன்னு ஒரு விசேஷம். அமிர்த சுவாது ரசம். என்னதான் ஓஷதி செடி இருந்தா கூட அது இனிப்பா இருக்காது, எல்லாம் கசக்கும். பாதி மருந்து சாப்பிட்றதுக்கே யாருக்கும் பிடிக்காது, கசக்கும் தோற்கும் எப்படியோ இருக்கும். ஆனா இனிப்பான ரசம் இவருக்கு இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் ஓஷதி மகி, அதனால விசேஷமானது இது. ஓஷதி மகீதர பார்ஸ்வே. பொதுவா எல்லா ஓஷதிகளுமே மலைச்சாரல்ல இருக்கும். ஆனா அந்த மலையே ஓஷதி மலை, அதுல இது இருக்குன்னு இன்னும் விசேஷம் இல்லையா? அந்த மலை சாதாரண மலையா இருக்கும், அந்த மலை பக்கத்துல இருக்கும். அது மலையே ஓஷதி மலைன்னு பெயர், அதுல இது இருக்குங்கிறது விசேஷம். இந்த பெருமான்கிற ஓஷதியானது ஓஷதி மகீதர பார்ஸ்வே உதிதம், அதுல வந்து அவதாரம் பண்ணவர் அப்படிங்கிறது விசேஷம். அப்புறம் தாசருஜாம் ஓஷதி இவ, தாசர்களுடைய ரோகங்களுக்கெல்லாம் ஓஷதி போல போட்டிருக்க. எப்பயும் ஓஷதி எல்லாம் ஒரு ரோகத்துக்கு ஒரு மருந்து அப்படின்னா இருக்கும். டாக்டர்கிட்ட போய் ஒண்ணு கேட்டானா ஒண்ணுக்கு 3 மருந்து கொடுக்கறாரு இல்லையா? வயிற்று வலிக்கு தலை வலிக்குன்னு தனித்தனியா இருக்கும். ஆனா சகலத்துக்கும் ஒரே மருந்தாக இங்க பெருமாள் இருக்காங்க. எல்லா ரோகங்களுக்கும் வெவ்வேறு மருந்து ஒன்றுன்னு சொல்ற. சகல லோகங்களுக்கும் ஒரே மருந்தாக, அதாவது சம்சாரத்துக்கே மருந்தாக இருக்கார். அப்படிப்பட்ட எம்பெருமானை அனகா ஆஸ்வாதயந்தி, எல்லாம் ரசிச்சு சாப்பிட்றா. அதாவது ஓஷதி மருந்து இருக்குள்ள அதை யாரும் ரசிச்சு சாப்பிட மாட்டான், தலையெழுத்தையும் தான் சாப்பிடுவா.
என்ன பண்றது, ஸ்டார்ட் ஆகும், அப்பதானே சரியாகும். ஆனா எம்பெருமான் தேவநாத பெருமான் அப்படிங்கிற இந்த ஓஷதி செடியை அனகாக குற்றமற்றவர்கள்லாம் நன்னா ரசிச்சு அனுபவிக்கிறார். ஆஸ்வாதயந்தி, அனுபவிக்கிறாள், ரசிச்சு அனுபவிக்கிறாள். அனகாகன்னு ஒண்ணு இருக்கு, தோஷம் இல்லாதவர்கள் இருக்கும். அதாவது ஓஷதி செடியில இருக்கிற அந்த ஓஷதியை யார் சாப்பிடுவாங்க கேட்டா, யார் ஏற்கனவே வியாதியில இருக்கானோ அவன் தான் சாப்பிடுவான். ஆனா தேவநாதனை யார் அனுபவிப்பார்கள் அப்படின்னு கேட்டா, ஓஷதி செடி போலன்னா தப்பு செய்யறவன் தப்பு செய்யாதவன் ரொம்ப ரொம்ப சுத்தியமானவன், மகான்கள், யோகிகள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள் எல்லாரும் அனுபவிக்கிறான். அதனால இது விசேஷமானது. அதனால பொதுவாக ஓஷதி செடி போல அப்படின்னு சொன்னா கூட ஓஷதி செடியை விட பல விதங்களிலே விசேஷமாக எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது திரிபுவனைக மூலம், இது இப்படியாக அப்படின்னா முன்னாடி என்னென்ன விதமா சொன்னாரோ அந்தந்த விதமான திருவேனையை உடையவனாக ஆஸ்வாதயந்தி அனகா அமிர்த ஸ்வாதுரசம் ஓஷதி மகீதர பார்ஷ்வே உதிதம் துவாம் ஓஷதிமிவ தாசருஜாம். தாசருடைய ருக்குன்னா ருஜ்னா ரோகம்னு அர்த்தம். ரோகத்துக்கெல்லாம் ஓஷதி போல உன்னை எல்லாரும் ஆஸ்வாதயந்தி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். பல இடங்கள்ல சுவாமி தேசிகன் சொல்றது எம்பெருமானை ஓஷதி, அதுவும் இந்த ஊர் எம்பெருமானை ஓஷதி அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லவா. அந்த மாதிரி பெருமாள் எழுதிருக்கார். சம்சார ரோகத்துக்கு மருந்தாக இருக்கார் அப்படிங்கிறது இங்க விசேஷம். உதித்தம் அப்படிங்கிற அப்படின்னால தானே எம்பெருமான் வந்திருக்கார். அதாவது சில திவ்ய தேசங்கள்ல பெருமாளை யாராவது பிரதிஷ்டை பண்ணவான்னு ஒருத்தர் இருப்பா. இந்த ரிஷிகளோ இல்ல சித்தர்களோ தேவர்களோ அவ பிரதிஷ்டை பண்றான்னு, அப்படிலாம் இல்லாமல் பெருமாளே தானே வந்து சேர்ந்த இடம் அப்படின்னு அர்த்தம். ஆக இப்படி விசேஷமான ஓஷதி ரூபமாகவே இந்த பெருமாள் இருக்கார் அப்படின்னு அனுபவிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். இப்ப இந்த ஸ்லோகத்துல எத்தனையோ விசேஷ அர்த்தங்கள்லாம் பார்த்தோம். அடுத்த ஸ்லோகம் அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஸ்லோகம்தான். எம்பெருமான் திருமேனி சித்தாஞ்சனம் போல இருக்காரு அர்த்தம். சித்தாஞ்சனா கண்ணுக்கு எட்டுக்கிற மை, அது போல இருக்காராம். சித்தஞ்சனம் வசாமம் துஜ்ஜதனும் நிய விலோயனேஷு கிவந்தா அச்சுய லட்சி நிவாசம் நிச்ச நிரூடம் நிஹிம்பேச்சந்தி சுமம் சித்தாஞ்சனமிவ ஸ்யாமாம் அவதனும் நிஜ விலோச்சனயோः க்ஷிபந்தः அச்சுத லக்ஷ்மீ நிவாசம் நித்திய நிகூடம் நிதிமிவ பஷ்யந்தி த்வாம். இந்த ஸ்லோகத்துல அந்த பெருமாளுடைய திருமேனி சித்தாஞ்சனம் போல, கண்ணுக்கு இட்டுக்கக்கூடிய ஒரு மை போல அப்படின்னு சொல்றார். கண்ணுக்கு மை இட்டுப்பா நமக்கு தெரியும், இந்த சாதாரண மை மாதிரி இல்ல. சித்தாஞ்சனம் அப்படின்னா இந்த சித்தர்கள் அவ கண்டுபிடிச்சது கண்ணுக்கு இட்டுக்கிற மை. அந்த மையை இட்டுன்னு பார்த்தோம்னா மறைஞ்சு இருக்கிற பொருள் கூட தெரியுமா, பூமிக்கு உள்ளுக்குள்ள புதையில என்ன இருக்கோ அது கூட தெரியும். அந்த அளவு அந்த மைக்கு சக்தி உண்டா. அந்த மாதிரி இந்த பெருமாளுடைய திருமேனி இருக்குங்கிற. சித்தஞ்சனம் வசாமம் துஜ்ஜதனும் நிய விலோயனேஷு கிவந்தா. சித்தாஞ்சனம் போல பெருமாள் இருக்கார். சியாமம் கருப்பா இருக்கார். அப்படிப்பட்ட தவதனும் உம்முடைய திருமேனியை நிஜ விலோச்சனையோகோ க்ஷிபந்தகா, தன்னுடைய கண்களை இடுறார்கள். அதாவது சித்தாஞ்சலம் கருப்பா இருக்கும், பெருமாள் திருமேனியும் கருப்பா இருக்கார். அந்த சித்தாஞ்சலம்னா கண்ணுக்கு மை இடுவார்கள். அந்த மாதிரி இந்த பெருமாள் திருமேனியும் நம்ம கண்ணுக்கு மையாக இடணும், நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்புறம் அப்படி வச்சுண்டவா புதையில கூட கண்டுபிடிச்சிடுவா. நித்திய நிகூடம் நிதிமிவ, நன்னா மறைஞ்சிருக்கிற புதையில கூட கண்டுபிடிச்சு இங்க புதையல் இருக்குன்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக இந்த இந்த சித்தாஞ்சனம் எம்பெருமாங்க சித்தாஞ்சனத்தை கண்ணில் இட்டுக்கொள்ளவன் புதையல் போல மறைஞ்சிருக்கிற பெருமானை கூட கண்டுபிடிச்சு அவன் அனுபவிப்பான் அப்படின்னு அர்த்தம். இந்த புதையலை கண்டுபிடிக்கிறவா ஒரு மை இட்டுன்னு கண்ணில் மை இட்டுன்னு பூமிக்குள்ள பாப்பா. பார்த்தா பூமிக்குள்ள இருக்கிற புதையல் தெரியுமா.
முன்காலத்துல நிறைய பைசா எல்லாம் பூமிக்குள்ளதான் வைப்பா. இப்ப மாதிரி கிடையாது. மண்ணை போட்டு புதைச்சி வச்சுருவா, மூடி வச்சுருவா, அப்புறம் அவளே மறந்துடுவா. அப்ப யாராவது இந்த மாதிரி சித்தாஞ்சனம் கைந்து கெட்டணும் அதான் பார்த்தா கண்டுபிடிச்சிருவான். அந்த மாதிரி உள்ள இல்ல அந்த புதையலுக்குள்ள என்ன இருக்குன்னா ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குது. அது மாதிரி பெருமாள் தான் இப்போ புதையல். அவருக்கு ஐஸ்வர்யம் கொட்டி கிடக்குதுதான் லட்சுமி தேவி நித்தியவாசம் பண்றார் முதலானதெல்லாம் தெரியுது. அப்படி பெருமாளையே சித்தாஞ்சனமாக எல்லாரும் மகான்கள்லாம் பார்த்து அனுபவிக்கிறார்கள்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சித்தாஞ்சனம் இவ சியாமாம், சித்தாஞ்சனம் போல கருத்ததாக இருக்கக்கூடிய திருமேனி. பொதுவா கருப்புக்கே நல்ல உதாரணம் தான் மைதா, கண்ணு கட்டுக்கிற மைதா நான் நல்ல கருப்பா இருக்கும். ஆனா அதுக்கே உதாரணம் சொல்லும்படியாக பெருமாள் திருமேனி இருக்கார். துஜ்ஜ தனும் நிய விலோயனேசு கிவந்தா, உன்னுடைய தனும் உன்னுடைய திருமேனியை தன்னுடைய கண்களிலே யார் வைத்திருக்கிறாரோ, அதாவது பெருமாளுடைய திருமேனியை கண்ணு வைக்கணும்னு அர்த்தம். கண்ணுக்குள்ள பெருமாள் திருமேனி இருக்கும்படி நன்னா சேவிக்கணும். அப்படி யார் வைத்திருக்கிறாளோ அவள் அவள் பெருமாளையே கண்டுபிடிக்கிறாள். மற்றவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அச்சுத லக்ஷ்மி நிவாசம் நித்திய நிகூடம் நிதிமிவ பஷ்யந்தி துவாம். அதாவது என்ன பண்ணா கேட்டானா, பூமிக்கு அடியில உள்ளுக்குள்ள புதையல் இருக்கு, அது தெரியாது. அப்புறம் ஒரு நாள் லேசா இருக்குமோன்னு தெரிய வந்தது. உடனே அதை பார்க்கறதுக்காக கண்ணில் மையிட்டுனா மையிட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள புதையல் இருக்கிறது தெரியுது. உடனே அதை எடுத்து அனுபவிப்பான் இல்லையா, சந்தோஷமா வச்சுப்பான் இல்லையா. அந்த மாதிரிதான் இப்ப சொல்ற. அந்த சித்தாந்தரத்துக்கும் இங்க பெருமாள் திருமேனிக்கும் பல விதங்களாக ஒற்றுமை இருக்கு. சித்தாஞ்சனம் கருப்பா இருக்கும், கண்ணுக்கு மை. பெருமாள் திருமேனியும் கருப்பா இருக்க. சித்தாஞ்சனம் அப்படிங்கிறது புதையலை கண்டுபிடிக்க உதவும். இவரும் புதையலை கண்டுபிடிக்க உதவுகிறார். எந்த புதையலை அப்படின்னா நித்திய நிகூடம், எப்பொழுதும் மறைச்சு வச்சிருக்க புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவார். லக்ஷ்மி நிவாசம், அந்த புதையல் லக்ஷ்மி நிவாசம், லக்ஷ்மி வசிக்கிற இடமா. நான் நிறைய பைசா இருந்தா அங்கதான் லக்ஷ்மி இருக்கன்னு தானே அர்த்தம். லக்ஷ்மி நிவாசம் பண்ற இடம், நித்திய நிகூடம் எப்பவுமே மறைஞ்சிருக்கிற இடம், அப்படிப்பட்ட ஒரு நிதி. அந்த நிதி போல இந்த பெருமாளுடைய திருமேனியை எல்லாரும் பார்க்கிறார்கள். நிதிமிவ பஷ்யந்தி நாதம் பஷ்யந்தி துவாம். அச்சுதான் உன்னையே இந்த பக்தர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஆக இந்த இடத்துல எம்பெருமானுடைய ஒரு திருமேனிங்கிறது சித்தாஞ்சனம் போல, அந்த எம்பெருமான் அப்படிங்கிறவன் நிதி போல. எப்படியானால் சித்தாஞ்சனத்தை வச்சுட்டு உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கிறாளோ அந்த மாதிரி இந்த நிதியை வைத்துக் கொண்டு பார்த்தால் எம்பெருமான் சேவையாவான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய சொரூபத்தை புரிந்து கொள்ளலாம். எந்த நிதியை அப்படின்னா அவனுடைய திருமேனிங்கிற நிதியை வைத்து பார்த்தால் அவனுடைய ஆத்மஸ்வரூபத்தை புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு அர்த்தம். சித்தாஞ்சனம் இவ சியாமாம், கண்ணுக்கு இட்டுக்கக்கூடிய மை போல ஷியாமாம் கருத்த திருமேனியை உடையவன், கருத்த ரூபத்தை உடையவன். தவ தனும், அப்படிப்பட்ட உன்னுடைய திருமேனியை நிஜ விலோச்சனையோகோ க்ஷிபந்தா, தன் கண்ணிலே வைப்பவர்கள், கண்ணை வச்சு காப்பாற்றுபவர்கள். அதாவது என்ன அர்த்தம் கேட்டான்னா, பெருமாளுடைய திருமேனி எப்பவுமே கண்ணை வச்சுருக்கானா, எப்பவுமே கண்ணை மறக்காமல் அவன் கண் முன்னாடி நிக்கிறது, கண்ணுக்குள்ளேயே இருக்கு. பார்த்து அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்றாள் இல்லையோ, அந்த மாதிரி யார் வச்சிருக்காளோ அவா. அச்சுதா எம்பெருமானே லக்ஷ்மி நிவாசம், அப்படிப்பட்டவர்கள் லக்ஷ்மி வசிக்கிற அந்த புதையலை அவர்கள் பார்ப்பார்கள். மையிட்டு இருந்தா புதையல் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா எம்பெருமானுடைய பெருமையை எல்லாம் தெரிஞ்சிடும். லக்ஷ்மி நிவாசம், ஏன்னா லக்ஷ்மி வசிக்கிறார் அதுல. நித்திய நிகூடம் நிதிமிவ, எப்பவுமே மறைஞ்சிருக்கார், பெருமாளை கண்டுபிடிக்க முடியாதபடி. என்ன அர்த்தம் கேட்டா, யதா ஹிரண்ய நிதிம் அக்ஷய திரஜ்ஜாக உபரி உபரி கச்சந்தோ ந விதுகுன்னு உபநிடத்துலாம் இந்த உதாரணம் சொல்லியிருக்கா. பூமியில புதையல் இருந்தாலும் மேல நடக்கிறவன் ஒருத்தன், அவனுக்கு அந்த புதையலை பத்தி தெரியாது இல்லையா. அதனால பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்கார். நம்ம அவருக்குள்ளதான் நாம இருக்கோம், இல்ல நமக்குள்ள அவர் இருக்கார். ஆனா அவரை பத்தி நமக்கு தெரியாது, ஏன்னா மறைஞ்சிருக்கார். நித்திய நிகூடம், புதையலை மறைச்சு வச்சிருக்க மாதிரி இவரும் மறைஞ்சிருக்கார். அப்படிப்பட்ட நிதியாக இந்த பெருமானை சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம்.
அதனால எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ரெண்டு அர்த்தம் வருது. லக்ஷ்மி வாசம்னா பிராட்டி வசிக்கக்கூடிய திருவேணி அர்த்தம். மைய சொல்லச்ச ஐஸ்வர்யத்தை பார்க்கும்படியான ஒரு நிதி போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானே அப்படி இருக்கார், நிதி போல அவனை பார்க்கிறார். இந்த நிதிங்கிற உதாரணத்தை பாஷ்யக்காரர் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்கார் ஸ்ரீபாஷ்யத்துல. பெருமான்கவன் ஒரு கொட்டி கிடைச்சிருக்கிற ஒரு புதையல் போல அப்படிலாம் சாதிச்சிருக்கு. உபநிடத்துல இருக்கு, கிரண்ய நிதியும் அக்ஷயத்ரஜாகம். மண்ணுக்குள்ள தங்கத்தை குடத்தை வச்சு மூடி வச்சா மேல நடக்கணும்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி இருக்கச்ச தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மை தேவை. மைய கண்ணுல பூசிப்பா அவ கண்டுபிடிச்சிடுவா. அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி தான் மை போல இருக்கு. அதை வச்சுட்டா எம்பெருமானை பற்றி புரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே எம்பெருமானை புரிந்து கொள்வதற்கு முதல்ல திருமேனியை புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம சித்தாந்தமே. ஏன்னா திருமேனியை வச்சுன்னு அதுக்கப்புறம் எம்பெருமானை சுரூபத்தை பார்க்கணுமே தவிர முதலே ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால அந்த ரீதியில திருமேனியை கொண்டு எம்பெருமானை புரிந்து கொள்கிறோம். அவன் நித்திய நிகூடம் நிதிம் இவ, நிதி போல இருக்கான், மறைஞ்சு இருக்கான். இந்த திருமேனியை வச்சு பார்த்தா சேவதாரான்னு அர்த்தம். நித்திய நிகூடம் நிதிம் இவ பஷ்யந்தி துவாம். எப்பவுமே மறைஞ்சிருக்க நிதியை பார்க்கிற மாதிரியாக எம்பெருமானுடைய திருமேனியை எல்லாரும் சேவிக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். தவத்தனும் தானே சொல்லிருக்க, உம்முடைய சரீரத்தை, உம்முடைய திருமேனியை, லக்ஷ்மி வசிக்கக்கூடிய திருமேனியை நிதி போல பார்க்கிறார்கள். நிதி போலன்னு சொன்னபடினால நிறைய பேருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நிதியை உள்ளுக்குள்ள மறைஞ்சு வச்சுட்டா யாருக்கும் தெரியாது இல்லையோ? அந்த மாதிரி நமக்கும் உள்ளுக்குள்ள பெருமாள் இருக்கான், ஆனா உள்ள பெருமாள் இருக்காங்கிறதே பல பேருக்கு தெரியாது. அதனால நிதி போல நடந்துக்கிறார் பெருமாள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல. இதுவும் உபநிடத்துல சொல்லிக்கக்கூடிய ஒரு திருஷ்டாந்தம். அடுத்த ஸ்லோகம் 46வது ஸ்லோகம். விகடிய நிபிடந்தாரோ கடந்தஜோயிதிலோய ஏக்க கைவயே திட்டிகயோ ஜானதுமம் நமந்த சச்ச நகுதான மோகதியாமாம். பெருமாளே, அதாவது இது 3வது ஸ்லோகம். இந்த பெருமாளுடைய திருமேனி வர்ணனத்தை பற்றி. இங்க பெருமாளுடைய திருமேனியானது சூரியன் போல இருக்கார் அப்படின்னு சொல்ற. முதல்ல ஓஷதி போல பார்த்த, அப்புறம் போன ஸ்லோகத்துல பார்த்தபோது ஒரு மை போல, இந்த ஸ்லோகத்துல சூரியன் போல இருக்காராம். சூரியனுக்கு என்னென்னவோ எல்லாம் பெருமாளுக்கு இருக்கு. சூரியன் மொத்தமாக ஒரு அடர்த்தியான இருட்டை போக்கடிப்பான். எம்பெருமானுடைய திருமேனியும் அஞ்ஞான இருட்டை போக்கடிக்கிறது. சூரியன் ஒளியை கொடுப்பான், எம்பெருமானுடைய திருமேனியும் ஞான ஒளியை கொடுக்கிறது. 3வது, சூரியன் 3 லோகத்துக்கும் கிரக நாயகன். எல்லா கிரகங்கள் இருக்கும், எல்லா கிரகத்துக்கும் நாயகன் சூரியன் தான். அதனால கிரகபதிஹி அப்படின்லாம் பேர் உண்டு. எம்பெருமானும் அப்படிதான், 3 லோகத்துக்கும் அவன் தான் பதி. அடுத்தது யாரு சூரியனை சேவிக்கிறாளோ அவளை பொறுத்த வரைக்கும் இருட்டு விளைகிறது. அந்த மாதிரி இங்க எம்பெருமானை சேவிச்சா மோக இருட்டு, அஞ்ஞான இருட்டுங்கிறது போயிடும் அப்படின்னு அர்த்தம். இருட்டு போயிடும், வெளிச்சம் கிடைக்கும். இதான் முக்கியம் சூரியனுக்கு. நமக்கும் மனசுல இருக்கிற அஞ்ஞான இருட்டு போய் ஞான வெளிச்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. அப்படிங்கிறபடினால எம்பெருமானுடைய திருமேனியே சூரியனுக்கு சமானம் அப்படின்னு அர்த்தம். விகடித நிபிட அந்தகாரஹா. நிபிடன்னா அடர்த்தியா நிறைய இருட்டு, அமாவாசை இருட்டு வச்சுக்கோங்களேன். அந்தகாரம் அது அப்படியே பிளக்கிறானாம் எம்பெருமான். விகடித நிபிட அந்தகாரஹா. நிபிடான நெருக்கமா இருக்கக்கூடிய இருட்டு, அதையெல்லாம் பெருமாள், அதான் பெருமாளுடைய திருமேனி பிளக்கிறார். பெருமாளுடைய திருமேனி தான் இப்ப சூரியன் போல. இப்போ ஒரு சொல்லுக்கு ஒண்ணு சூரியனுக்கு வரணும், பெருமாள் திருமேனிக்கு வரணும். சூரியன் எப்படின்னா விகடித நிபிட அந்தகாரம், ராத்திரி கும் இருட்டு இருந்தா கூட சூரியன் வந்தா எல்லாம் போயிடும். பெருமாள் திருமேனி எப்படின்னா நம்ம மனசுக்குள்ள கும் இருட்டு போல நல்லா கும் அஜ்ஞானம் இருக்கு, மொத்தமா பெரிய அஜ்ஞானம் இருந்தா கூட பெருமாள் திருமேனியை செவிச்சா இந்த அஜ்ஞானங்கள்லாம் போயிடும். அப்புறம் கடமான ஜோதிஹி. சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கறான், நல்ல ஜோதிஷை கொடுக்கறான். பெருமாளுடைய திருமேனியும் ஞானத்தை கொடுக்கிறது அப்படின்னு.
அது இல்லாம பெருமாளுடைய திருமேனியே ஜோதிர்மயமா இருக்குன்னு வேதம் சொல்றது, அது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் திரிலோகைக கிரகபதி, 3 லோகத்துக்கும் ஒரே கிரகபதியா சூரியன் இருக்கான். இங்க பெருமாளுடைய திருமேனியும் 3 லோகத்துக்கும் ஒரே கிரகபதியாக, சகல கிரகங்களுக்கும் நாயகனாக, அதாவது சூரியனுக்கு கிரகபதியின் பெயர், நவகிரகங்களுக்கு நாயகனாக தான். இப்ப இந்த இடத்துல இந்த பெருமாளுடைய திருமேனியும் கிரகபதியா இருக்கு, சூரியனை போல இருக்கு அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இல்ல சில கிரகங்களுக்கு நாயகனா இருக்க அப்படின்னு தெரியும். திருஷ்டிகதோ ஏஷாம் துவம், இது யாருடைய பார்வையில இந்த சூரியன் படுறாரோ, நமத்சத்ய நகலு தேஷாம் மோக திரியாமா, அவளுக்கு மோகங்கிற ராத்திரியானது கிடையாது. திரியாமான ராத்திரி, சூரியன் வந்தாச்சுன்னா ராத்திரி போயிட முடியும். யாரு சூரிய பிரகாசம் யார் மேல படுறதோ அவளுக்கு ராத்திரி போயிடும் இல்லையா, வெளிச்சம் பட்டுதான் ராத்திரி வேலை போயிடும் சூரியன் வந்தாச்சுன்னு. அந்த மாதிரி பெருமாளுடைய திருமேனி யார் மேல படுறதோ அந்த பிரகாசம், அவளுக்கும் மோகம்ங்கிற ராத்திரியானது போயிடும். அதான் மோகத்திரியாமா அப்படின்னு. அதனால சூரியனுக்கு இருக்கக்கூடிய சகலமும் இங்க பெருமாள் திருமேனிக்கு இருக்கு. விகடித நிபிட அந்தகாரஹ, சூரியன் அந்தகாரத்தை போக்குவார், இருட்டை போக்குவார். பெருமாளுடைய திருமேனியும் அஜ்ஞான இருட்டை போக்கும். கடமான ஜோதிஹி, சூரியனானவன் வெளிச்சத்தை கொடுப்பான், பெருமாள் திருமேனியும் வெளிச்சத்தை கொடுக்கிறது, அப்படி நல்ல பிரகாசத்தை கொடுக்கிறதுன்னு அர்த்தம். திரிலோகைக கிரகபதி, சூரியனானவன் கிரகபதியாக இருக்கான். சூரியன் அதாவது சூரியன் தான் கிரகபதி. பெருமாள் திருமேனியும் கிரகபதியாக சூரியன் போல இருக்கு. திருஷ்டிகதோ ஏஷாம் துவம், அப்போ அதனுடைய திருஷ்டிகதாக அது பெருமாளை பத்தி சொல்றாருங்க. பெருமானே சூரியன் போல இருக்கிற ஒன்னை யார் பார்க்கிறாளோ அவ நமத்சத்ய நகலு தேஷாம் மோகத்திரியாமா, அவளுக்கு அஜ்ஞானம் மோகம்ங்கிற ராத்திரி கிடையாது. அதாவது என்ன கேட்டானா, சூரியனுடைய கிரணம் மேல பட்டுருத்தோம்னு வச்சுக்கோ, உடனே பகலாச்சுன்னு எழுந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் பட்டாச்சுன்னா உடனே அஜ்ஞானம் இருட்டு போய் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும், ஞானம் வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு அர்த்தம். முதலே சொன்னேன், பெருமாள் திருமேனியை சேவிப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம். திருமேனியை சேவிச்சாலே கூட அஜ்ஞானம் போய் ஞானம் வரும். வெறும் வேதாந்தம் படிக்கிறத காட்டிலும் திருமேனியை சேவிச்சுன்னு வேதாந்தம் படிச்சாலே விசேஷமா தெரியும். அது பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே. விகடித நிபிட அந்தகாரோ கடமான ஜோதிஹி திரிலோகைக கிரகபதிஹி திருஷ்டிகதோ ஏஷாம் துவம், ஏஷாம் திருஷ்டிகதா, யாருடைய பார்வையிலே நீர் படுகிறீரோ அவர் நமத்சத்ய நகலு தேஷாம் மோகத் திரியாமா, நமத்சத்யான அடியவர்க்கு மையனே, அவர்களுக்கு அஜ்ஞானம்ங்கிற திரியாமா இருட்டுங்கிறதே கிடையாது. ராத்திரி வேலைக்கு திரியாமான்னு பெயர், அதுவே கிடையாது. ஏன்னா சூரியன் இருக்கிறபடினால அப்படின்னு சாஸ்திரம். இது வரைக்கும் இப்படியாக 3 உபமானங்கள் சொல்லியிருக்கார். 3 சிரேஷ்டமா இருக்கு. அன்னைக்கேசன் உபமானம் தான் சிரேஷ்டமா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஒரு ஓஷதி போல, ஒரு நிதி போல, ஒரு சூரியன் போல இப்படியெல்லாம் சொல்லும் போது அந்த பெருமாள் திருமையினுடைய வசத்தி அது நம்ம பாப்பங்களை எல்லாம் போக்கடிச்சு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, பரம போக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருக்கார். குறிப்பா இருட்டை போக்கடிக்கும், சம்சார இருட்டை அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.